ஓம் சரவணபவ. அனைவருக்கும் என் மாலைக்கண் பணிவான வணக்கங்கள். தினம்தோறும் ஒரு திருப்புகழை படியுங்கள். அந்த மன நிம்மதியும் ஆத்ம நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க நான் மனமாற அந்த இறைவனிடம் வேண்டுகிறேன். இன்று நாம் காணப்போகும் திருப்புகழ் என்னவென்றால், எனக்குள்ளே நீ இருந்து எந்நாளும் காத்திடப்பா முருகையா என்று ஒரு பக்தன் பாடும் ஒரு அருமையான திருப்புகழை இன்று காண்போம். அதன் கருத்துடையும் அதன் விளக்கத்தையும் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். இயலிசையில் உசித்து வஞ்சிக்கு ஆய்வாகி ஆய்வாகி இரவு பகல் மனம் சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடலில் மூழ்கி உனை எனதுள்ளறியும் அன்பைத் தருவாயோ மயில் தகர்க்கல் இடையார் அந்த திகைக்காவல் வஞ்சக்குற மகளை வந்தித்து அணைவோனே கைலை மலை அணை செந்திர பதிவாழ்வே கரிமுகவன் இணை கந்த பெருமானோ என்று ஒரு பக்தன் பாடுகிறான். இதன் கருத்துரையை காண்போம். சில நிமிடம் மயக்கமாக சிற்றான சூழ்நிலையில் நான் சின்னாபின்னமாக பேரின் பெருவாழ்வை எனக்கு தருமாறு பிள்ளையாரின் தம்பியே தங்களது வாழ்க வேண்டும் அப்படி என்று கூறுறாரு. இருக்கும் இடத்திலே தேடி சென்று வள்ளியை நாயகியாக்கிய செந்தூர் கடவுளே கதிர்வேலே அடியோனை ஆட்கொண்டு அருள்க. அதாவது நான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், அந்த கலக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வான்னு விநாயகரோட தம்பியாகவும் வணங்குறாரு. வள்ளிய மணந்த கதிர்வேலன்னு சொல்லி மனமாற வணங்கி எனக்கு உன்னோட அருள் கிடைக்குமாறு நீ அருள் புரிக முருகா என்று சொல்கிறாரு. அதுதான் அவர் இயலிசையில் சிறந்தவர் என்று பாடி இக்கருத்துரையை தொடங்கி உள்ளார். ஓம் சரவணபவா. இது போன்ற இன்னொரு அழகான ஒரு தினம்தோறும் ஒரு திருப்புகழ் நிகழ்ச்சியில் தங்களை காண்கிறேன். இந்த பதிவை அமைதியாக கேட்டதற்கு என் மனமார்ந்த நன்றி. ஓம் சரவணபவ.